Hello, vanakkam. Welcome back to my channel. Today we will talk about moving in silence. Moving in silence ன்றதுனாலே what I am meaning here is உங்களுக்கு ஏதோ ஒரு இலக்கு இருந்தா whatever goals you may be having, move towards them in silence. உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உலகத்துக்கே ப்ராட்காஸ்ட் பண்ணாமல் உங்கள் இலக்கை நோக்கி குவைட்டாக போகிறதுனா தேவையில்லாமல் நமக்கு என்ன ஆகும்னா இப்போ நிறைய இப்போ சோஷியல் மீடியா வந்து ரொம்ப இப்போது நம்ம எல்லா லைஃப்பில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ நிறைய ஆள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட லைஃப் மொத்தமாகவே சோஷியல் மீடியாவிலே இருக்கும். லைக் என்டையரிட்டி இப்போ புதுசாக ஒரு கோல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புதுசாக ஒரு ஃபிட்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஃபிட்னஸ் ஜேர்னி, ஒரு எக்ஸாமுக்கு கற்றுக்குறாங்க, ஒரு ஹாபி ஆரம்பிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு டேயிலிருந்து டாக்குமெண்ட் பண்ணி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, நியூஸாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவில் போடுறது, தெரிஞ்சவங்கக்கிட்டெல்லாம் போய் சொல்கிறது, இது தேவையே இல்லை. இது ஒரு நிறைய காரணங்களால் இப்படி பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இட் இஸ் ஸோ தட் வி வில் ஃபீல் லைக் நம்ம ஒரு சக்ஸஸ் வரைக்கும் போய் அந்த இலக்கு போய் எட்டுறதுக்குள்ளேயே வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆன மாதிரி ஆள்கள் மத்தியில் நம்ம இது பண்ணுறோம். இப்போ நம்ம ரன்னிங் போகிறதா இருந்தால் டே 1 நம்ம ரன் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்து உலகத்துக்கே நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா ரன்னிங் பண்ணி உங்கள் ரன்னர்ஸ் பாடியெல்லாம் வந்து எல்லா இவெண்ட்டிலெல்லாம் நீங்கள் வின் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் சக்ஸஸில் இருந்து ஆட்களுக்கு தெரியட்டும். இப்படி பண்ணால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம் ஆகும். நமக்கு அவுட் சைட்லேருந்து ஒரு வேலிடேஷன் வந்து எல்லோரும் 10 பேர் வந்து சுத்தமே உட்காந்து கிளாப் போட்டால் மட்டும்தான் நான் வேலை பண்ணுவேங்கிற ஒரு மென்டாலிட்டியிலேருந்து வெளியே வந்து யாருடையும் சப்போர்ட் இல்லாமல், யாருடையும் என்ன சொல்கிறது வேலிடேஷன் இல்லாமல், எந்த பப்ளிசிட்டியும் இல்லாமல் நமக்காக நம்ம ஒர்க் பண்ணும்போது வி பிகம் மச் ஸ்ட்ராங்கர். நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த் ரெசிலியன்ஸுங்கிறது ரொம்ப பில்ட் ஆகும். நமக்கு ஒரு சின்ன செட்பேக் வந்துச்சுன்னா நம்ம தான் நம்மளே வந்து என்கரேஜ் பண்ணி முன்னாடி கொண்டு வர மாதிரி இருக்கும். நம்ம கோல் நோக்கி போகையில் நமக்கு ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்துச்சு, நம்ம கொஞ்ச நாள் அதை விட்டுட்டோம் அப்படி இருந்தால் கூட திரும்பி கொண்டு வரதுக்கான முழு முயற்சியும் நம்மளே பண்ணும்போது தட் மேக்ஸ் அஸ் ஸ்ட்ராங்கர். அப்போ நம்மளோட டிபெண்டன்ஸ் பூர்ணமாகவும் முழுமையாகவும் நமக்குள்ளே இருக்கும். இன்னொருத்தர் வந்து சூப்பராக இருக்கேன்னு சொல்லாமலே நம்மளே நம்மக்கிட்ட சூப்பராக இருக்கேன்னு சொல்லலாம். நம்மளே நம்மக்கிட்ட வந்து இல்லை இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லலாம். நம்மளே நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் டயர்டாக எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகும்போது பரவாயில்ல இன்னும் சரி ஆகிடும், நம்ம ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நம்மளே நம்மக்கிட்ட சொல்லலாம். ஸோ வி பிகம் மச் ஸ்ட்ராங்கர் அஸ் இண்டிவிஜுவல்ஸ். அனதர் திங் இஸ், இப்போ நம்ம எல்லாருக்கிட்டும் எல்லா விஷயம் சொல்லும்போது பீப்புள் மே நாட் ஆல்வேஸ் ஹாவ் அவர் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஹார்ட். ஸோ நம்மளோட எனர்ஜி வி கேன் ப்ரொடெக்ட் இட். வி டோன்ட் நீட் டு அனௌன்ஸ் இட் டு எவ்ரிபடி. எவ்ரி டாம் டிக் அண்ட் ஹாரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கணும், நமக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கணும், அதை நம்ம பாதுகாக்கலாம். தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி இன்றைய காலத்தில் ஆன்லைனில் நம்ம பூர்ணமான நம்ம ஃபுல் லைஃப் நம்ம ருட்டீன் எல்லாம் போட்டு விடுறது வந்து இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல். யூ நெவர் நோ வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங் இட் அண்ட் வாட் தே வில் டூ வித் இட். ஈவன் நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க கூட we never know whether they are really wishing good for us or not. ஸோ எதுக்கு நம்ம போய் அனௌன்ஸ் பண்ணணும்? இந்த அனௌன்ஸ் பண்ணும்போது கிடைக்கிற கொஞ்சம் டோப்பமீன் ஹிட், 4 பேர் சூப்பராக ஆரம்பிச்சிட்டிங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கிடைக்கிற டோப்பமீனால் என்ன பிரயோஜனம்? ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுனால ஏதோ மெரிட் இருக்கா? மெரிட் இல்லை. மெரிட் எப்போ வரும்? ஆரம்பித்த விஷயத்தை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு இலக்கில் கொண்டு போய் சேர்க்கும்போது தானே தட் பிகம்ஸ் அ மெரிட்டோரியஸ் திங். ஒன்லி தென் இட் பிகம்ஸ் சம்திங் தட் இஸ் வர்த் ப்ரைஸிங். அப்போ தான் அதுக்கு ஒரு அப்ரிசியேஷனுக்கு டிசர்விங்காக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறது யாரால் வேணும் ஸ்டார்ட் பண்ணலாம். நாளை காலையில் நான் போய் ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷனில் ஒரு ஸ்விம்மிங் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணேன்ற அர்த்தம் நான் வந்து எனக்கு நீச்சல் தெரியும்னு இல்லை. போய் ஜாயின் பண்ணேன் தான், நல்லா நீச்சல் தெரிஞ்ச பிறகு தான் நான் நீச்சல் தெரிஞ்ச ஆள்னு சொல்ல முடியும். 2 நாள் கிளாஸுக்கு போனதுனால ஒன்றும் ஆகலை. இதே மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நான் வந்து பாஸ் ஆகலை. நான் பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுக்கும்போது தான் நான் வந்து எஃபர்ட் எடுத்ததுன்னு அர்த்தம். டெய்லி நான் படிச்சுட்ருக்கேன்னு நான் போஸ்ட்டு போட்டுட்டு என்ன பிரயோஜனம் இல்லை. பார்க்குறவங்கக்கிட்டலாம் நான் ஆஸ்பிரண்ட்னு சொல்கிறதுனால என்ன ஆகும்? ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், நமக்கு இதாக இருக்கும்னு தவிர ஆக்சுவலி நோ மெரிட் இஸ் தேர். இது சொல்லிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. அனதர் திங் இஸ் யூ கெயின் ரெஸ்பெக்ட். நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாமல் திடீர்னு நம்ம சக்ஸஸில் வரும்போது ஆள்கள் when they are seeing that happen that makes people oh wonder, அப்படியா எனக்கு தெரியவே இல்லை, they are doing so well.
அவராக இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு பீப்புள் வில் ஹாவ் தட் ஃபீலிங் ஃபார் யூ அண்ட் யூ வில் ஃபீல் அந்த சக்ஸஸ் வில் மேக் நாய்ஸ். நம்மளாக போய் நாய்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் அந்த டைமில் இல்லை. வாட் எவர் ஹார்ட் ஒர்க் யூஆர் புட்டிங் இன் எவென்ச்சுவலி வென் யூ ரீச் தட் பின்னக்கிள் அந்த சக்ஸஸ்க்கு வரும்போது தேட் வில் கிரியேட் ஆல் த நாய்ஸ் யூ வாண்ட் ஃபார் யூ. அப்போது எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நம்ம 10 பேர்கிட்ட நம்ம இதை முயற்சிக்கிறோன்னு சொல்லும்போது கிடைக்கிற குட்டி சந்தோஷம், அந்த குட்டி டோப்பமீன் ஹிட்டை விட நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு நம்ம கூட சொல்லாமல் ஆள்களுக்கு தெரிஞ்சு அவங்களா சொல்லும்போது நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெருமையாக இருக்கும். And another reason why we need to not talk about our efforts in public is நமக்கு தேவையில்லாத ப்ரெஷர் வரும். Everything we try out in life may not be something that we want to do long term. நம்ம கூட கொஞ்சம் கழித்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுடலாம். ஆர் நம்மளால் முயற்சி எடுத்துமே அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியாமல் கூட இருந்துக்கலாம். Why do you need to announce it and like get that pressure on you? Extra pressure, தேவையில்லாத ப்ரெஷர் நமக்கு எதுக்கு வரணும்? ஸோ we are in a way sabotaging ourselves. அப்போ அது இல்லாமல் we can keep our moves private. எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு நம்மளோட லைஃபுக்கு நமக்கு ஒரு ப்ரைவசின்னு ஒன்று இருக்கணும். அந்த ப்ரைவசியில் தான் வந்து நம்மளோட முழுமையான உண்மையான தட் திஸ் சொல்லுது இன்டர்னல் ஃபோக்கஸ் இருக்கும். உண்மையாக நமக்கு வந்து நம்மளே வேலிடேட் பண்ணுறது, நம்ம ஏதோ ஒன்று முயற்சிக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்த் ஜேர்னி இருந்துச்சுன்னா நாளை காலையில் போய் டுடே ஸ்டார்டிங் மை ஃபிட்னஸ் ஜேர்னி ஃப்ரம் டுடேன்னு அனௌன்ஸ் பண்ண தேவையில்லை. யூ கேன் சிம்ப்ளி பிகம் ஃபிட். நீங்கள் ஃபிட் ஆகும்போது உலகமே சொல்லும். ஸோ பட் மீன்வைல் அந்த ஒரு வருஷமும் வாட் எவர் டைம் யூஆர் டேக்கிங் டு பிகம் ஃபிட் ஹெல்தி, அந்த டைமுக்குள்ளே இந்த கிரேட்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், உங்கள் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், உங்கள் எக்ஸாம் மார்க்குக்கு மேலே உங்களுக்கு இன்டர்னலி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். மற்றவரோட சப்போர்ட் மேலே இருக்கிற டிபெண்டன்சி போயிடும். மற்றவங்களோட அப்ரூவல் மேலே இருக்கிற டிபெண்டன்சி போயிடும். மற்றவங்க வேலிடேஷன் மேலே இருக்கிற டிபெண்டன்சி போயிடும். இந்த டிபெண்டன்சி எல்லாம் போயிட்டு நீங்கள் உங்கள் மேலே டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். அப்போது இன்னொரு நாள் நீங்கள் ஒரு கோல் ஆரம்பிக்கும் போது மற்றவங்க உங்களை வந்து சப்போர்ட் பண்ணாமல் நேராக ஆப்போசிட்டாக பேசினா கூட உங்களே அது வந்து பாதிக்காது. உங்களுக்கு அது எது பிரச்சனையும் வராது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, பரவாயில்ல, என்ன எனக்கு தெரியும், நான் என் வழிக்கு நல்லா தான் இருக்கேன், நான் பார்த்துடுறேன் அப்படின்னு பார்த்துப்போ என்ன நீங்களே உங்கள் மேலே அந்த நம்பிக்கையோ உங்கள் மேலே அந்த ஸ்ட்ரென்த் வரும். அண்ட் யூ வில் வேலிடேட் யுவர் செல்ஃப். வேறு யாருடைய சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்களே உங்களே வந்து ஸ்ட்ராங்காக பாதுகாக்க கற்றுக்கும். அண்ட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டிபெண்டிங் ஆன் யுவர் செல்ஃப், அடுத்தடுத்து வரக்கூடிய கோல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாரும் சப்போர்ட் இல்லாமல், யாருக்கிட்டும் தெரியாமல் நீங்கள் வில் ஸ்டார்ட் அப் லெவலிங். அப்படி நீங்களே வென் யூ கீப் லெவலிங் அப், ஒவ்வொரு டைம் வென் பீப்புள் மீட் யூ ஹேவ் அப்கிரேடட். அது அவருக்கு தெரியவே இல்லை, பட் யூ ஹேவ் அப்கிரேடட் இப்படின்னு வரும்போது தட் கிரியேட்ஸ் அ ஹியூஜ் ஆரா அரவுண்ட் யூ, ஒரு பெரிய மிஸ்டேக் அரவுண்ட் யூ. அண்ட் தட்ஸ் ஆல்வேஸ் அ குட் திங். We need that space in life. We need that privacy in our life. We need to keep ourselves strong and secure. And அதுக்கு நம்மளோட முழு வாழ்க்கை எல்லா பக்கமும் ப்ராட்காஸ்ட் பண்ணாமல் நமக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சொல்ல தேவையில்லை. If you are making a move, move in silence. நீங்கள் ஒரு விஷயம் நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறதில் பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அது சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லும்போது அதில் தான் பெருமை இருக்கும். அது வரைக்கும் நம்ம எஃபர்ட் தான் பண்ணிகிட்டுருக்கோம். இந்த எஃபர்ட்டு நம்ம பாட்டுக்கு சின்சியராக பண்ணாலே போதும். அதுக்கு உலகத்தோட சப்போர்ட் தேவையில்லை. நம்மளாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஆள்களாகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கலாம். யாரோடையும் எந்த விதமான இன்வால்மெண்ட்டும் அதில் தேவையில்லை. எந்த விதமான டிபெண்டன்சியும் நம்ம க்ரியேட் பண்ண தேவையில்லை. Now how do we move in private? நிறைய இப்போ நம்ம லாஸ்ட் we will see about how we can actually do it. நமக்கு நிறைய டெம்டேஷன் வரும் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு. நீங்களாக உங்களுக்கு யூ கீப் யுவர் ஓன் ப்ரோக்ரஸ் டைரி, ப்ரோக்ரஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ ஒரு டிக்கர் இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஆர் இஃப் யூ ரியலி நீட் டு ஷேர், யாருக்கும் சொல்லாமல் இருக்க முடியலன்னா அனானிமஸ் ஃபாரம்ஸ் எல்லாம் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாத உலகத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கிற மற்றவங்க இருப்பாங்க, whom you don't know and who don't know you as a person. அங்கே ஒரு அனானிமஸ் ப்ரொஃபைலாக நீங்கள் போய் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ், உங்களோட சேலஞ்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கன்னா அவர்கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்டுக்கலாம். ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். தி ஐடியா அபவுட் மூவிங் இன் சைலன்ஸஸ், இதை பற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லாத ஆள்கள்கிட்ட போய் ப்ராட்காஸ்ட் பண்ண வேண்டான்றது தான். Those who cannot contribute or help you or assist you and whose expertise is not required, அவர்கிட்ட போய் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்ல வரேன். And to move in silence, you need to
ஸ்டார்ட் அப்போ நிறைய இஃப் யூ நீட் டு மூவ் திங்ஸ் அரவுண்ட் மேக் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ த ஒர்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யூ இஸ் மச் ஹையர். நீங்கள் இதுக்குன்னு சின்ஸ் நோபடி இஸ் லைக் வேறு யாருக்கும் நம்ம போய் சொல்லாததுனால யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரு நாள் நீங்கள் வந்து அவைலபிள் இல்லைன்றது. ஸோ யூ நீட் டு ஸ்டார்ட் செட்டிங் பவுண்ட்ரிஸ். எதுக்குன்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை. கேன் சிம்பிளி டெல் தட் ஐம் நாட் அவைலபிள், தட் டைம் இஸ் நாட் குட் ஃபார் மீ, எனக்கு அந்த டைம் ஒர்க் அவுட் ஆகாது, நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ நீட் டு லேர்ன். அண்ட் திஸ் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ இன் லேர்னிங் அபவுட் கோல் செட்டிங். இப்படி நான் எனக்குன்னு ஒரு கோல் வச்சு அதை நோக்கி நான் போக முடியும் அப்படின்ற அது கூட லெசன் கூட வி கேன் லேர்ன் பை ஆர் செல்ஸ். அண்ட் திஸ் வில் ஹெல்ப் அஸ் ஆல் த்ரூ அவுட் அவர் லைஃப்ஸ். இது எப்போவுமே என்றைக்குமே வி நீட் திஸ் திங் இன் அவர் லைஃப்ஸ். என்றைக்குமே வி நீட் திஸ் செக்யூரிட்டி. என்றைக்குமே நமக்கு செல்ஃப் ரிலையன்ஸ் தேவை. ஸோ கன்சிடர் திஸ் as a learning curve, something for us to learn and an experience that will help make us stronger. We will not only reach the goal, we will also become a better person for it. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.